இப்படி தேங்காய் நாராட்டு இருக்க என் முடிய பார்லர் போகாமல் பெருசாக எந்த செலவும் பண்ணாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி இப்படி மாற்றினேன்னு பார்க்கலாமா? ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணி. தம்பி பிறந்ததுலேருந்து எதுவுமே நான் பண்ணுறதில்ல. ஸோ இன்றைக்கி ஹேர் கேர் பார்க்கலாம். ஒரு தேங்காய் மூடி எடுத்து அதிலிருந்து ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன். கத்தால் நான் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். 2-3 டீஸ்பூன் அரிசி மாவு, அது கூட அரை கப் தயிர். இதுதான் மெஷர்மெண்ட். இது நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி வரும். அது கூட ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணி ஒரு 2 ஓட்டி எடுத்திங்கன்னா நம்ம ஹேர் பேக் ரெடி. கொஞ்சம் தண்ணியாட்ட தான் இருக்கும், ரொம்ப தண்ணியாட்ட பண்ணிடாதீங்க, அப்புறம் மூஞ்சியெல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிடும். இதை நல்லா மண்டையில் போட்டு தட்டுன்னு தட்டி நம்ம வேரில் இறங்குற மாதிரி தேய்ச்சி நம்ம உச்சந்தலையிலேருந்து நுனி முடி வரைக்கும் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. மேலே தூக்கி ஒரு கொண்டையை போட்டுக்கோங்க. நான் எனக்கு விவரம் தெரியற வரைக்கும் அரப்பை தான் யூஸ் பண்ணேன். விவரம் தெரிய ஆரம்பிச்சது இல்லைங்களா, காலேஜில் வந்ததுக்கப்புறம் திமிர் எடுத்து போய் ஷாம்புக்கு மாறினு தான் முடி போச்சு. இப்போ மறுபடியும் பேக் டு ரொட்டீன். அம்மா பேச்சு கேட்கணுங்கிறத இதில் உணர்கிறேன். அரப்பு போட்டு இப்போல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக முடி அடர்த்தியாக தெரியுதுன்னு. இன்னும் ஹேர் கேர் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.